வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா வனஜா சிறுகதை. வாங்க கதைக்குள்ளே போகலாம். வனஜா, வனஜா கண்ணு. சந்திரனின் குரலில் அன்பு பிரவாகம் எடுத்தது. எஸ்டூடர் மெஷின் சடக் சடக் என்று சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருந்தது. அந்த பெரிய அறையை வெப்பத்தால் தகித்து கொண்டிருந்தது. மணிமணியான வெள்ளை கிரானுவல்ஸ் வாயகன்ற சல்லடையில் கொட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைபட்டு வெப்பத்தால் உருமாறி குழம்பாகி அடுத்த கட்டத்தில் கொஞ்சம் வண்ணத்தையும் சேர்த்து கொண்டு மெல்லிய இழையாய் சரசரவென வெளியே வந்து கொண்டிருந்தது. 15 வயது பெண் ஒருத்தி கருமமே கண்ணாக ஒரே சீராக அந்த பிளாஸ்டிக் வயர்களை சுற்றி கொண்டிருந்தாள். கொஞ்சம் தள்ளி நின்று வனஜா சுற்றப்பட்ட உயர் பந்துகளை எண்ணிக்கொண்டிருந்தாள். வனஜாவிற்கு இன்றைக்கெல்லாம் அதிகபட்சம் 20 வயது இருக்கும். சராசரி உயரம், கோதுமை நிறம், சுருள் சுருளாய் அமோகமான முடி, செதுக்கினாற் போன்ற அழகு. வெளிர் மஞ்சளில் ஊதா பூக்கள் இறைத்த சேலையும் நீல நிறம் பிளவுஸும் அணிந்து தேவதையாய் ஜொலித்தாள். சந்திரன் அவளை யாரும் பார்க்காத வகையில் சீண்டிக் கொண்டிருந்தான். அவன்தான் இந்த பிளாஸ்டிக் ஃபேக்டரிக்கு உரிமையாளன். இது ஒரு பிளாஸ்டிக் யுகம் என்பதை புரிந்து கொண்டு டிகிரி முடித்த கையோடு கொஞ்சம் பணத்தை கையில் இருந்து போட்டு நிறைய பணத்தை வங்கியில் இருந்து கடனாக வாங்கி 5 வருடத்தில் சேலத்தில் பெரிய புள்ளியாகிவிட்டான் சந்திரன். உழைப்பு உழைப்பு, அதுவே முதலில் அவனது தாரக மந்திரமாக இருந்தது. பம்பாய்க்கும் சிவகாசிக்கும் மதுரைக்கும் பறந்து பறந்து இந்த தொழிலின் நுணுக்கத்தை எல்லாம் கற்று வந்தான். 5 பேரை வேலைக்கு வைத்து கொண்டு துவக்கப்பட்ட ஃபேக்டரியில் இன்று 100 பேர் ஒரு ஷிப்டுக்கு வேலை செய்கிறார்கள். அதிலே 3/4 பேர் பெண்கள். முதல் 3 வருஷம் முனிவரை போல இருந்தான். 4வது வருட தொடக்கத்தில் வங்கியில் ஒரு பெருந்தொகை கடன் வாங்குவதற்காக வங்கி மேனேஜருக்கு ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்க வேண்டியிருந்தது. அன்றைய தினம் வரை அவன் குடித்ததில்லை. அன்று வங்கி மேனேஜர் அவனை வலுக்கட்டாயப்படுத்தியதில் கொஞ்சம் சறுக்கினான். இன்னொரு ஆள் பிளாஸ்டிக் தயாரிக்கும் மிஷின்களை உருவாக்குவதில் கில்லாடி. பம்பாயில் அந்த மிஷினின் விலை 5 லட்சம் என்றால் இவன் 2 லட்சம் செலவில் உருவாக்கி தந்து விடுவான். அதனால் சந்திரனுக்கு அவன் தயவு அதிகம் தேவைப்பட்டது. மதுரையில் இருந்து வரும்போதே போதையோடுதான் வருவான். எங்க சார் அந்த லட்டு, அது பெயர் என்ன? பால்ராஜ், கொஞ்சம் சத்தம் போடாம பேசு. வனஜா காதுல விழுந்தா உன்னை சுட்டு எரிச்சிடுவா. சந்திரன் பால்ராஜ் காதில் கிசுகிசுத்தான். என்ன முதலாளி சார் நீங்க, தொழிலாளியை கண்டு இப்படி பயப்படுறீங்க? நான் மட்டும் உங்க நிலைமையில இருந்தா சும்மா சொடக் போட்டு அவளை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுக்குவேன். ஷ், நிறைய பெண்கள் வேலை செய்யற இடத்துல இப்படியெல்லாம் பேசக்கூடாது. சரி, அந்த எஸ்டூடர் மிஷினை கொஞ்சம் கழட்டி பார்க்கலாமா? அதுக்காகத்தானே உன்னை மதுரையிலிருந்து வரவழைச்சேன். மெஷின் மெஷின், சுத்த இயந்திரமா ஆயிட்டீங்க சார் நீங்க. அந்த தேவதையை பாருங்க சார், டிஸ்கோ ஒயர் மாதிரி ஜொலிக்குது. சொர்க்கத்துக்குள்ள கூட்டி போகும் தேவதை சார் அவள். போதையின் உச்சத்தில் இருந்தான் பால்ராஜ். நல்ல வேளை வனஜா சற்றே தூரத்தில் இருந்தாள். இவன் பேசியதெல்லாம் அவள் காதில் விழுந்திருக்காது. இல்லாவிட்டால் காலில் இருப்பதை கையில் தூக்கி கொள்ள தயங்க மாட்டாள். வனஜா அந்த ஃபேக்டரிக்குள் நுழைந்து 4 வருடமாகிறது. அனைத்து வேலைகளும் அவளுக்கு அத்துப்படி. வியாபாரத்தின் நெளிவு சுழிவுகளை தீர்க்கமாக தெரிந்து கொண்டதோடு அல்லாமல் புது புது யோசனைகளையும் சொல்வாள். சார், நான் ஒரு யோசனை சொல்றேன், கேப்பீங்களா? வனஜா படு உற்சாகமான மூடில் இருந்தாள். சாதாரண இந்த உயரை பார்த்து பார்த்து ஜனங்கள் எல்லாம் அலுத்து போயிருப்பாங்க. காலையில பல் துலக்கிறப்ப எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு. பற்பசையில குறுக்கே ஒரு கோடு வர்றதை போல வயரிலும் ஒரு கோடு வருவதற்கு ஏற்பாடு செய்யணும். அதுக்கு தக்க மிஷினுக்கு டிசைனும் போட்டு பார்த்தேன். இந்தாங்க, சரியா இருக்கான்னு பார்த்துடுங்க. சந்திரன் மட்டுமல்ல, பால்ராஜும் அசந்து போனான். ஒரே வாரத்தில் மிஷின் உருவாகிவிட்டது. புது ஒயருக்கு டிஸ்கோ ஒயர்னு ஒரு புது பெயரும் கொடுத்தார்கள். மார்க்கெட்டில் எங்கு பார்த்தாலும் டிஸ்கோ ஒயர்தான். வியாபாரம் பீத்து கொண்டு போயிற்று. இதற்கெல்லாம் சேர்த்து சலுகையாக ஏதாவது வனஜாவுக்கு செய்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள்.
சம்பளத்துக்கு மேல் சல்லி காசு கொடுத்தாலும் எடுத்துக்கொள்ள மாட்டாள். நேரம் காலம் பார்க்காமல், தொழிலாளியாகவும் இல்லாமல், முதலாளியாகவும் இல்லாமல் கடுமையாக உழைத்த வனஜாவின் உழைப்பு சந்திரனுக்கு இரட்டை லாபத்தை வாரிக் கொடுத்தது. பொன் முட்டையிடும் வாத்தை இழப்பதற்கு அவன் தயாராக இல்லாததால் தான் வனஜாவின் அழகு அவனை வேகமாக ஈர்த்தாலும் சற்றே விலகி இருந்தான். ஆனால் பால்ராஜின் வர்ணனைகள் சந்திரன் மனதில் உறங்கிக் கொண்டிருந்த சாத்தானை தட்டி உசுப்பிவிட்டன. போதா குறைக்கு சந்திரனின் மனைவி 2ஆம் பிரசவத்திற்கு போய்விட்டதால் சபலம் அவனை வெகுவாக தடுமாற செய்துவிட்டது. வேலையை முடித்துக்கொண்டு பால்ராஜ் புறப்படுவதற்குள் இரவு 8 மணி ஆகிவிட்டது. சந்திரன் வெகு களைப்பாக இருந்தான். அனுதாபத்தோடு அவனை நெருங்கிய வனஜா, என்ன சார் ரொம்ப டல்லா இருக்கீங்க, அறையில ஓய்வு எடுத்துக்கங்க, டிஃபன் வாங்கி வர சொல்றேன் என்றாள். செலுத்தப்பட்டவன் போல ஃபேக்டரிக்குள்ளேயே இருந்த அறைக்குள் நுழைந்தான். உடைகளை களைந்துவிட்டு லுங்கிக்குள் நுழைந்தான். ஒரு சின்ன குளியல் அவனுக்கு ஏகப்பட்ட புத்துணர்ச்சியை தந்தது. சோப்பின் மனம், பவுடரின் சுகந்தம் அவனுக்கு இன்னும் குஷியை தந்தன. பணியாள் வாங்கி வந்த சூடான தோசையும் காஃபி குவளையையும் ஏந்தி கொண்டு அறையின் உள்ளே நுழைந்த வனஜா விக்கிரகம் போல ஜொலித்தாள். தனி அறையில் அவளுடைய நெருக்கத்தால் அவன் மிகவும் உணர்ச்சி வயப்பட ஆரம்பித்தான். வனஜா வெகு இயல்பாக அவனுக்கு பரிமாறிக் கொண்டிருந்தாள். பலகாரத்தை பார்க்காமல் பாவையையே உற்று நோக்கி கொண்டிருந்தான். அவளது அங்கங்களின் திரட்சி அவன் நரம்பில் முறுக்கேற்றியது. அவனுள் ஏதோ ஒரு வெறி. வனஜாவின் இடுப்பு வளைவு அவனை இம்சைப்படுத்தியது. இடுப்பு சதையின் வெண்மை அவன் விரல்களை துடிக்க வைத்தது. தோசைய பார்த்து சாப்பிடுங்க. அவள் குரலின் இனிமை அந்த நெருக்கத்தின் புதிய கிளர்ச்சியை உண்டு பண்ணியது. சந்திரன் மேலும் சூடாகி பற்றி எரியும் நிலையில் இருந்தான். அவன் மனதில் உடலில் ஏற்பட்டுள்ள அசைவுகளை உணராமல் சட்னியை தட்டில் ஊற்றி கொண்டிருந்தாள் வனஜா. அவளுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு கோணத்தில் அவனை இம்சைப்படுத்தியது. சடார் என்ற வனஜாவின் தோளை பற்றினான். பிடியின் இறுக்கத்தை உணர்ந்தவளாய் ஏறிட்டு பார்த்தாள். சட்டை பனியன் போடாத சந்திரனின் பரந்த மார்பும் ஆகிருதியான உடம்பும் அவளை என்னவோ செய்தன. தினம் தினம் 100 முறை பார்க்கும் சந்திரன் தானே இவன். ஆனால் இப்போது மட்டும் எவ்வளவு வித்தியாசம்! அவள் சிலிர்த்து போனாள். சந்திரனின் பிடி சற்றே இறுகியது. வனஜா பிகு செய்யவில்லை. அந்த முன் இரவு பொழுதில் வெகு இயல்பாக தன் கன்னித்தன்மையை சந்திரனுக்கு நிவேதனமாக அளிக்க துணிந்து விட்டாள். கம்பீரமான அவன் ஆண்மைக்கு முழு வெற்றி. அப்புறம்தான் யோசித்தான், அடடா, என்ன தவறு செய்துவிட்டோம் என்று. ஆனால் வனஜா வித்தியாசமானவள். இதை பற்றி கவலைப்படவில்லை. வனஜா, என்னை மன்னிச்சிடு. உன் இயலாமையை பயன்படுத்தி உன் அபகரிச்சுட்டதா நினைச்சுக்காத. கலீர் என சிரித்தாள். என் விருப்பமில்லாமல் எந்த மன்மதனும் என்னை அடைய முடியாது, தெரிஞ்சுக்கங்க. மனசார நான் விரும்பித்தான் என்னை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். நீங்க கல்யாணமானவர், குழந்தை இருக்கு. அதனால உங்களை நான் கல்யாணம் செய்துக்க முடியாது, அதுவும் புரியும். இருந்தும் உங்களை நான் அனுமதிச்சதுக்கு காரணம் உங்க மீது நான் வச்சிருக்கிற அன்பு, பிரேமை, பாசம், எந்த பெயர் வேணும்னாலும் வச்சுக்கங்க. வனஜா, அதுக்காக உன் பெண்மையை எனக்கு படைக்கணுமா? சோகம் அவன் குரலில் இழையோடியது. சார், நீங்க பெரிய பணக்காரர், இளமையின் தலை வாசல்ல இருக்கிறவர். நீங்க கையை நீட்டி பையில் இருந்து காசை வீசி எறிஞ்சா உங்க படுக்கையை அலங்கரிக்க எத்தனையோ பெண்கள் வருவாங்க. என்னை விட இளமையா, என்னை விட அழகா எத்தனையோ பேர் கிடைக்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு சாதாரணமான ஏன் மேல ஆசை வச்சுதானே கையை பிடிச்சிங்க. அதுக்கு என்ன காரணம்? நான் மறுக்க மாட்டேங்கிற நினைப்பு தானே உங்களுக்கு. என் உடம்பு மேல மட்டும் பிரியம்னா இந்த 4 வருஷத்துல எப்போதோ என்னை நீங்க வளைக்க பார்த்திருப்பீங்க. ஆனா உங்க மனசுல கொஞ்சம் கொஞ்சமா என் மீது பிரேமை வளர்த்திருக்கீங்க. அதனுடைய வெளிப்பாடுதான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதனால நீங்க என்னை ஏமாத்தி விட்டதா தயவு செஞ்சு நினைக்காதீங்க. 10வது மட்டுமே படித்த ஒரு பெண், சாதாரண குடும்பத்தில் பிறந்த பெண் எவ்வளவு தீர்க்கமாக பேசுகிறாள் என்று வியந்து போனான் சந்திரன். சுமார் 1 வருட காலத்துக்கு அவர்கள் பாதையில் யாருமே குறுக்கிடவில்லை. அதன் பின்னர் ஒரே சமயத்தில் 3 பிரச்சனைகள் அவர்களை சங்கடத்தில் ஆழ்த்தின. பெண்கள் வேலை செய்யும் இடமாயிற்றே.
நெருப்பில்லாமலே புகையும். இங்கே பஞ்சும் நெருப்பும் பற்றிக் கொண்டு எரிகிறதே. அரசல் பொருசலாக காதில் விழுந்ததும் சந்திரனின் மனைவி அழுது அரற்றவில்லை. ஆவேசமாக சீறி எழுந்து ஃபேக்டரிக்கு வந்து சந்திரனின் கண் முன்னே வனஜாவின் நீண்ட முடியை பற்றி வாசல் வரை தர தரவென்று இழுத்து வந்து வெளியே தள்ளினாள். இந்த விஷயம் எதுவுமே தெரியாத வனஜாவின் ஒரே அண்ணன், துபாயில் இருந்து விடுமுறையில் வந்தவன், தங்கையின் திருமணத்தை துபாய்க்கு திரும்பும் முன் எப்படியும் நடத்தி முடித்து விடுவது என்று உறுதியாக சொல்லிவிட்டான். மூன்றாவதாக, இத்தனை நாள் இல்லாத வகையில் தொழில் போட்டி ஒன்று வெகு தீவிரமாக அவனை பாதிக்க தொடங்கியது. சந்திரனின் நெருங்கிய நண்பன் இதே பிளாஸ்டிக் தொழிலை ஆரம்பித்தான். ஆரம்ப விழாவிற்கு சந்திரனே சென்று ஆசி கூட வழங்கி வந்தான். அவன் வியாபாரம் கிடுகிடுவென்று உயர்ந்து மார்க்கெட்டில் சவாலாக விளங்குவது சந்திரனுக்கு மன உளைச்சலை தந்தது. இந்த பிரச்சனை எல்லாம் ஒரே அடியாக தீர்வதற்கு ஒரு வழி கனகசபை ரூபத்தில் வந்தது. பழைய பிளாஸ்டிக் பொருள்களை பல இடங்களில் கொள்முதல் செய்து பெரிய ஃபேக்டரிகளுக்கு ரா மெட்டீரியல்ஸாக சப்ளை செய்யும் இளைஞன் பார்ப்பதற்கு சுமாராக இருப்பான். ஃபேக்டரிக்கு வந்தால் வனஜா இருக்குமிடமாக பார்த்து சுற்றி சுற்றி வருவான். சந்திரனுக்கு முதலில் எரிச்சலாக இருந்தது. இதென்ன, நமக்கு போட்டியாக புது கதாநாயகன் என்றெல்லாம் ஆத்திரப்பட்டான். திடீரென ஒரு யோசனை உதித்தது. வனஜாவை கூப்பிட்டான். நம்ம பிரச்சனைகளுக்கு முடிவு காலம் வந்துட்டது வனஜ். என்ன சார் சொல்றீங்க? உங்க அண்ணன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாருன்னு சொன்னியே, அதுக்காக நீங்க என் கழுத்துல 3 முடிச்சு போட போறீங்களா? நான் போட முடியாது வனஜ். ஆனா உன் திருமணத்தை நான் நடத்தி வைக்க முடியும். நீங்க என் திருமணத்தை நடத்தி வைப்பீங்கன்னு எதிர்பார்த்தா என் உடம்ப உங்ககிட்ட கொடுத்தேன். ரொம்ப உணர்ச்சி வசப்படாத வனஜா. பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. உனக்கு கல்யாணம் பண்ணாம உங்க அண்ணன் திரும்ப போறதில்ல. நான் உன்னை திருமணம் செய்ய எந்த சட்டமும் அனுமதிக்காது. அதனால தான் சொல்றேன். உன்னையே சுத்தி சுத்தி வரும் கனக சபையை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லோருடைய பிரச்சனையும் தீரும். அவன் பேசி முடிக்கும் வரை மௌனமாக காத்திருந்து விட்டு இயங்கிக் கொண்டிருந்த எஸ்டூடர் மிஷினை நோக்கி மெதுவாக நடந்தாள். வண்ண கலவையை சீராக்கினாள். வனஜா, வனஜா கண்ணு, நான் சொல்றத கொஞ்சம் கேளேன். கனக சபைக்கு என்ன குறைச்சல்? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ சுகமாகவே இருப்ப. வனஜாவுக்கு மட்டும் கேட்கும் வகையில் உரிமையுடன் கிசுகிசுத்தான். அவனுடைய கெஞ்சலுக்கும் கொஞ்சலுக்கும் பலன் கிடைக்கவே செய்தது. மறுநாள் கனகசபை வனஜாவிடம் தனியாக பேசும் வாய்ப்பு கிடைத்த போது தன் உள்ளத்தில் இருந்ததையெல்லாம் கொட்டி தீர்த்து விட்டான். உணவு இடைவேளையின் போது ஃபேக்டரி முழுவதும் காலியாக இருந்தது. வனஜா உணவுக்கு போகாமல் சந்திரனின் மேஜை அருகே வந்தாள். சார், உங்ககிட்ட ஒன்று பேசணும். இது என்ன வனஜா, புதுசா பீடிகையோட பேச்சை ஆரம்பிக்கிற? அதில்ல சார், இது சொந்த விஷயம். தயங்கி தயங்கி வார்த்தைகள் வந்தன. பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக வனஜாவையே பார்த்து கொண்டிருந்தான். கனகசபை எல்லா விஷயங்களையும் என்கிட்ட பேசினார். அப்புறம் யோசிச்சு பார்த்ததுல சொல்லு. ஏதாவது முடிவுக்கு வர்றதுதான் நல்லதுன்னு தோணுச்சு. புத்திசாலி பொண்ணு. கனகசபைக்கு வனஜாவை ரொம்ப பிடித்து போய்விட்டதாம். அவன் சம்மதம் தருவதற்கு இன்னும் 10 ஆண்டுகள் ஆனாலும் அவள் சம்மதம் தருவதற்கு இன்னும் 10 ஆண்டுகள் ஆனாலும் காத்திருப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறானாம். இதெல்லாவற்றையும் சொல்லிய வனஜா இன்னொன்றையும் சந்திரனிடம் சொன்னாள். சார், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற தொடர்பு இந்த ஃபேக்டரி முழுவதும் தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த உண்மை அவருக்கும் தெரியறது நல்லதாச்சே. வனஜா, என்ன சொல்ற நீ? அவங்கிட்ட இந்த விபரத்தை சொல்ல போறியா? கலகலவென சிரித்தாள். ஏற்கனவே சொல்லிட்ட. உன் தலையில நீயே மண்ணை வாரி போட்டுக்கிட்டியா? அவரோட உண்மையான அன்பு அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சது. நான் இந்த விஷயத்த சொல்லி முடிச்சதும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? வனஜா, உனக்கும் சாருக்கும் உள்ள அந்யோன்யம் எல்லாம் எனக்கு தெரியும். அது மட்டுமல்ல, திருமணம் ஆன பிறகு கூட என்னைக்கு உன் மனசு பரிபூரணமா விரும்புதோ அன்னைக்கு உன் உடம்பை என்கிட்ட கொடுத்தா போதும். எத்தனை வருஷம் ஆனாலும் அது வரைக்கும் நான் காத்திருக்கேன் அப்படின்னார். அதுதான் சார், என்னை அப்படியே உலுக்கிடுச்சு. அவள் கண்களில் லேசான நீர் துளிர்ப்பதை பார்த்தான். சந்திரன் தானே முன்னின்று அந்த திருமணத்தை நடத்துவதற்கு எல்லா ஏற்பாடுகளும் செய்தான். வனஜாவின் அண்ணனுக்கு ஏகப்பட்ட குஷி.
பத்திரிகை அச்சாகிவிட்டது. நாகசுரம், திருமண மண்டபம், சமையல் ஏற்பாடு எல்லாவற்றுக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாகிவிட்டது. திருமணக்கலை வனஜாவின் அழகு முகத்தை மேலும் மெருகூட்டியது. திருமண நாளுக்கு சரியாக 10 நாள் இருக்கும் பொழுது வனஜா ஒரு வெடிகுண்டை வீசினாள். சார், இந்த கல்யாணத்தை நிறுத்திடுங்க. வனஜா, விளையாடுறியா? சந்திரன் சீறினான். என்னை மன்னிச்சிடுங்க. என்ன விபரம், அத முதல்ல சொல். அந்த ஆள் கனகசபை நல்லவர் இல்ல. எப்படி கண்டுபிடிச்ச? நேத்து சாயங்காலம் நானும் என் தங்கையும் சினிமாவுக்கு போயிருந்தோம். ஆட்டம் தொடங்குவதற்கு சற்று முன்புதான் உள்ளே நுழைந்தோம். அதனாலதான் ஒரு பெரிய விபத்துல இருந்து தப்பிக்க முடிஞ்சது. என்னோட முன் வரிசையில கனகசபையும் உங்க தொழில் எதிரியும் உட்கார்ந்து ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் காதிலும் அது விழுந்தது. என்ன அப்படி ரகசியம்? கனகசபை என்னை திருமணம் செய்துக்கிறது மூலமா உங்க ஃபேக்டரியில் இருந்து என்னை பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தொழில் ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு பின்னால என்னை வச்சே உங்களை மிரட்ட போறாங்க. அதுக்கு நான் கருவியா இருக்க போறேனா? அது தவிர அவனுக்கு என் மேல பாசமும் இல்ல, காதலும் இல்ல, எல்லாம் வெளி வேஷம். மூச்சிறைக்க பேசினாள். அதுக்காக கல்யாணத்தை நான் இந்த நிலையில நிறுத்தினா என்னத்தான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க. அதுக்காக உங்களுக்கு துரோகம் செய்ய நான் தயாரா இல்ல. உங்க நிம்மதிக்காகத்தான் நான் அவனை திருமணம் செஞ்சுக்க ஒப்புக்கொண்டேன். இந்த சூழ்ச்சி வலையில விழுந்து உங்க தொழிலை குலைப்பதற்கு ஒரு நாளும் நான் துணை நிற்க மாட்டேன். அதுவும் இல்லாமல் அன்பில்லாத ஒரு போலியை திருமணம் செய்து கொண்டு ஏன் அல்லல் படணும்? வனஜா, சிறு பிள்ளை மாதிரி பேசாத. நான் சொன்னதுதான் சார், மன்னிச்சுக்கங்க. முடியாது. உன் கல்யாணம் நடந்தே தீரணும். என்னோட தொழில் லாபத்துக்காக உன் வாழ்க்கை பாழாவதை நான் ஏத்துக்க போறதில்ல. அப்படின்னா இந்த கல்யாணத்தை நடத்தத்தான் போறீங்களா? ஆமா, ஆமா. விருட்டென்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். கொதித்து கொண்டிருந்த வண்ண குழம்பை எடுத்து கண்ணை மூடிக்கொண்டு முகமெல்லாம் தெளித்து கொண்டாள். சந்திரன் பதறிக்கொண்டு ஓடினான். ஆஸ்பத்திரிக்கு கார் பறந்தது. முதல் உதவி, முகத்தில் கட்டு எல்லாம் முடிந்த பிறகு வெகு லேசான குரலில் சந்திரனிடம் சொன்னாள். சார், உங்ககிட்ட கொடுத்த உடம்பை இன்னொருத்தர்கிட்ட மனசோட ஒப்படைக்க முடியாதது மட்டுமல்ல, எந்த ஜென்மத்திலேயும் எந்த விதத்திலேயும் உங்க வீழ்ச்சிக்கு காரணமா நான் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் தான் நான் இந்த முடிவு செஞ்சேன். கோரமான இந்த முகத்தை இனி யார் மனம் செஞ்சுக்குவாங்க? அதனால காலமெல்லாம் உங்க கம்பெனியிலேயே உழைக்கிறேன். வனஜா, சந்திரன் தேம்பினான். சார், உங்க வருத்தம் எனக்கு புரியுது. ஆரம்பத்துல என்னை தீண்டி இருக்காவிட்டால் இந்த முடிவு வந்திருக்காதேன்னு நினைக்கிறீங்க. உண்மையை சொல்லட்டுமா? நானே உங்களை முழுசா விரும்பித்தான் உங்ககிட்ட என்னை நிவேதனம் செய்தேன். என் மனசுல பிரியம் இல்லாம இருந்திருந்தா எந்த சக்தியும் என்னை கவர முடியாது. மன்னிச்சிடுங்க சார். நான் சாதாரண பொண்ணு. உங்களை நானே விரும்பியது உலகத்தின் கண்களுக்கு தப்பாக இருந்தாலும் வாழ்க்கையின் முழு இன்பத்தையும் அனுபவிச்சுட்டேன். இனி ஒரு சாதாரண வேலைக்காரியா, முகமெல்லாம் அழகு குறைந்த குரூபியா உங்க ஃபேக்டரியில யந்திரத்தோட யந்திரமா சுத்தி சுத்தி வருவேன். அதுக்கு மட்டும் அனுமதி கொடுங்க. நீ சாதாரண பெண் இல்ல வனஜா. சந்திரனின் வாயும் மனசும் ஜெபித்தன. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.